ஒண்ணு இருக்கிறதா சொன்னால் நீ எடுத்துக்கிற, சாப்பிடாத, அந்த பொருளை நீ நிராகரிச்சிரு, பொய் சொல்றான், ஏமாத்துறான்னு சொல்லுது. இதுல நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் நமக்கு ஒத்துக்கிறது கரெக்டா இருக்கிறது. பேரிச்சம்பழத்தை, இந்த மந்திரிக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தையும் மந்திரிக்கப்படாத பேரிச்சம்பழத்தை அல்லது மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை மந்திரிக்கப்படாத எலுமிச்சம்பழத்தை ரெண்டையும் கொண்டு போய் லேப்ல டெஸ்ட் கொடுத்தா ஒரே ரிப்போர்ட் தானே வரும். மந்திரிக்கப்பட்டதுல என்னமோ எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற ரிப்போர்ட் தருவானா? விஞ்ஞான பூர்வம் அதை நிரூபிக்க இயலுமா? அல்லது ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுப்போம், சாதா பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒரு டம்ளர்ல ஜூஸ் போடலாம். இந்த ஸ்பெஷல் மந்திரி எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு பானைக்கு ஜூஸ் போட முடியுமா? அப்படியே செஞ்சு காட்டுங்க. எக்ஸ்ட்ரா பவர் தான் என்ன செய்யணும்? எலுமிச்சம்பழம் சர்பத் போடுறீங்க இல்லைங்க, இது சாதாரண பழம், ஒரு கிளாஸுக்கு போதும், சரி குடிச்சிடுறோம். இது சாதாரணது இல்லையே, இது மாந்திரிகமான பேரிச்சம்பழம்ல அப்படின்னு சொல்லி ஒரு 200 லிட்டர் குடத்தை எடுத்து அதுல புளிஞ்சு ஊத்துனா ஒரு புளிப்பாச்சி இருக்குமா? அப்ப என்ன ஒண்ணுமில்ல வழங்குதா இல்லையா? லேபிள் டெஸ்ட் பண்ணாலும் நிக்க மாட்டேங்குது. கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச சோதனை செஞ்சு பார்த்தாலும் அது பொய்யின்னு விளங்குது. ஒரு பேரிச்சம்பழத்தை திண்டா பசி அடங்குமா? அடங்காது. எக்ஸ்ட்ரா பவர் உள்ள பேரிச்சம்பழத்தை திண்டா பசி அடங்கணும்ல. இந்த 10 நாளைக்கு பசிக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி எவனா இருக்க முடியுமா? பொய். அது ஒண்ணுமே இல்ல. இல்லாத ஒண்ணு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சர்க்கரை பாத்தியாவது சர்க்கரைன்னு கொடுப்பான். எங்க மார்க்கத்துல கிடையாது, எங்கள்ல ஏமாத்திரம் இருக்கிறான். இந்த பாத்தியாவது சர்க்கரைமா இப்படி நாக்கில தடவை கொடுப்பாங்க. அதை ஃப்ரெண்டுகளே வாங்குவான். அதுல என்னமோ இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த சர்க்கரையில் என்ன இருக்கு? அந்த சர்க்கரை தான் இருக்கும். அந்த சர்க்கரை எவ்வளவோ அதுல உள்ள பவர் தான் இருக்கு, அதுக்கு மேல இருக்குமா? அந்த மாதிரி தான் ஒரு நகை போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி. செயினா போட்டுக்க, வளையெல்லாம் போட்டுக்க, கருகமணியா போட்டுக்க, பாசியில வேண்டாலும் போட்டுக்க, பவளத்துல வேண்டாலும் போட்டுக்க. எப்படி போடணும்? அது பாசி தான் நினைச்சு போடு, அது பவளம் தான் நினைச்சு போடு, அது ஒரு தங்கம் தான் நினைச்சு போடு, அது ஒரு மஞ்ச கயிறு தான் நினைச்சு போடு. அதுல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைச்சால் பீசு. இஸ்லாம் சொல்லுது. தாலிங்கிறது என்ன? அது ஒரு கயிறு. ஒரு ஆம்பளை கழுத்துல கட்டுறான், பொம்பளை கழுத்துல கட்டுறான். அது கடையில போய் வாங்கிட்டு வந்தான், 25 பைசா கொடுத்து வாங்கியிருப்பான், 1 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பான். இந்த கயிறு அந்த கடையில இருக்குது. இது என்னமா? இதுலதான் என்னமோ இருக்குங்கிற மாதிரி, புருஷனுடைய உசுரை இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கிற மாதிரி. தாலி அருந்துருச்சுன்னு கூட சொல்லக்கூடாதான். அருந்து போச்சுன்னு வைங்க, இத்து போய் தாலி பெருகிருச்சான். என் 10 தாலியா போச்சா? அது எப்படி பெருகு? தாலி அருந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லணுமா? தாலி பெருகிருச்சு. எங்க ஆளுக்கணும் கர்சமணி பெருகிருச்சு. அது கர்சமணி, கர்சமணி பெருகிருச்சுமாங்க. என்ன பெருகு? எப்படி பெருகு? இதுதான் போகும், அந்துதான் போகும், பெருகுமா? அப்ப அதுல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நினைக்கிறது. புருஷன் தாலி கண்ணில் தொட்டு முத்தம் வந்துக்கிறது. அது ஒரு நகை தானே, அது ஒரு நூல் தானே. அதுல இல்லாத ஒண்ணு சரி காலில் எந்திரிச்சவன அதற்கு கண்ணில் ஒத்திக்கிறது, தாலி பாக்கியங்கிறது. இத புருஷன் இறந்து போன புடிச்சு அறுக்கிறது, அந்த பொம்பளையை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் இல்லாத ஒண்ணு. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறாங்க. கல்யாணம் பண்றியா, உன் பொண்டாட்டின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னா பொண்டாட்டி ஆகி போயிடுற அந்த கைத்துல தான் இருக்கிறாளா? அப்ப பொம்பளைக்கு மட்டும் தாலி அடையாளம்னா ஆம்பளைக்கு எங்க அடையாளம்? ஆம்பளைக்கு வேணும்ல, கல்யாணம் பண்ணதுக்கு அடையாளம் வேணும்ல. நீ அடையாளமாக போடுற அடையாளமாக இது பயன்படுத்தப்படுது. அவ்வளவு பெண்களை கொடுமைப்படுத்துவதற்கு அது என்ன செய்யறாங்க? சென்டிமெண்ட் அதை சொல்லி சொல்லி மக்களை ஏமாத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? இது கிடையாது, தாலி கர்சமணி இது எதுவுமே கிடையாது. கணவன் மனைவி என்பது 2 பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட். உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம். எனக்கு செய்யற கடமையை நீ செய்யணும், உனக்கு செய்யற கடமையை நான் செய்யணும். என் மூலம் உனக்கு சுகம் கிடைக்கணும், உன் மூலம் எனக்கு சுகம் கிடைக்கணும். 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? அந்த குடும்பத்தை ஒன்னா நிர்வகிப்போம்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்ல தான் 2 பேருடைய வாழ்க்கையும் ஓடுதே தவிர இந்த நூல்ல ஓட கிடையாது. அது நூல்லையோ செயின்லையோ எதுலயோ ஒண்ணுல. அதனால இஸ்லாம் எங்களுக்கு இது கூடாதுன்னு சொல்லுது. ஆனாலும் முஸ்லிம்கள்ல பல பேர் விளங்காம மற்ற சமுதாய மக்கள் செய்யறத பார்த்துக்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி தாலின்னு சொல்லாம சின்னதா சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கர்சமணி, அதுக்கு பேர் என்னது? எங்க ஊர்ல கடுகா மணி இருக்கும், சின்ன சின்னதா கடுகு மாதிரி மணியா இருக்கும். அதை பொறுத்து கடுகு மணியும்பாங்க, கர்சமணியும்பாங்க. இது தாலி மாதிரி. ஏறக்குறைய தாலியில என்ன நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கை எல்லாம் இருக்கிறது. உங்க சமுதாயத்தில் புருஷனே பொண்டாட்டிக்கு என்ன செய்வாங்க? தாலி கட்டுவாங்க. உங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்வாங்க? புருஷன் வீட்டுல உள்ள ஏதாவது பொம்பளை விட்டு தாலி கட்ட சொல்லுவாங்க. புருஷன் கட்டாம புருஷன் வீட்டுல உள்ள ஒரு பொம்பளை அனுப்பி கட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாம முஸ்லிம்கிட்ட நுழைஞ்ச ஒரு மூட நம்பிக்கை. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். இதுல ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கயிறுனா அது கயிறு தான், அது ஒரு செயின்டா செயின் தான், சாதாரண பொருள் என்று நினைத்து நீங்கள் அணிந்து கொண்டீர்களே, ஆனால் அது இஸ்லாம் குறுக்க நிற்காது. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்தால் அது பொய்யாக இருந்தால் பொய்யை நிராகரிக்கணும், மூட நம்பிக்கை நிராகரிக்கணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் அதை மறுக்கிறது. தாலி முஸ்லிம்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? அணிஞ்சா அவங்க குற்றவாளிகள் ஆவாங்க.
கர்சமணிங்கிற பேர்ல போட்டாலும். என் பெயர் எம் ஆறுமுகசாமி, மேலக்கடைநல்லூர் பகுதியை சார்ந்தவன். இன்றைக்கு திருக்குர்ஆனை பயன்படுத்துபவர்கள் அல்லது அதை படித்து பின்பற்றுபவர்கள் கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது ஒரு நல்ல உயர்வை அடைந்திருக்கிறது. அதை படிப்பவர்களும் சராசரியும் கால அளவில் உயர்ந்திருக்கிறது. ஆனால் திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த நல் ஒழுக்கங்களை, நல் வழிகளை வழி பெறலாமல், தடம் மாறாமல் இறுதி வரை நாம் பின்பற்றினால் மறுமையில் சொர்க்கத்திற்கு போகலாம் என்ற ஒரு கருத்து குர்ஆன் மூலமாக நம்மளுக்கு ஒரு உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என நினைக்கின்ற மக்களுடைய எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு. ஆனா அந்த எண்ணங்கள் அதிகமானாலும் அந்த கடைபிடிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கு? கூடியிருந்தா இன்னைக்கு நாட்டில் நிறைய சாந்தியும் சமாதானமும் கண்டிப்பாக கூடியிருக்கணும். இன்னைக்கு நாட்டினுடைய நிலை அவ்வாறு இல்லை. இதற்கு இந்த குர்ஆனை மட்டும் படித்து மதரசாக்கள் மூலம் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு நாம அதை போதிச்சுக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லாம பிற மதத்தினருடையும் இந்த கருத்தை இப்ப நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி முன்பு காலகட்டங்களில் இந்த குர்ஆனை பற்றிய ஒரு அறிமுகம் பிற மதத்தினருக்கு இதை இஸ்லாம் மதத்தினருக்கும் கிடைப்பது அரிதாக இருந்த காலகட்டங்கள். ஆனா இன்னைக்கு இந்த திருக்குர்ஆனில் உள்ள அருளப்பட்ட சொல்லப்பட்ட கருத்துக்களை தினசரி நாளிதழ் மூலமாகவும், புஸ்தகங்கள் மூலமாகவும், மாத ஏட்டின் மூலமாகவும், செய்தி ஊடகங்கள் வழியாகவும் மக்களுக்கு கொண்டு போய் இது போன்ற தவ்ஹீத் ஜமாத் போன்ற இந்த ஒரு நல்லிணக்க பேச்சுக்கள் மூலமாகவும் இந்த மக்களிடையே போய் கொண்டு சேர்ந்த பிறகும் அந்த மக்கள் அதே நிலையை கடைபிடிப்பதற்கு, வழி பெறலாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சி கொடுத்தா இவங்க இன்னும் இந்த குர்ஆனை தடம் பெறலாம பின்பற்றி மறுமையில சொர்க்கத்தை அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆலோசனை தான். அதாவது குர்ஆன்ல உள்ளபடி அந்த போதனைப்படி வாழ்ந்தா தான் ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்னு நாங்க நினைக்கிறோம், அவர் நினைக்கிறார். ஆனா அது மாதிரி அதை நம்பக்கூடிய மக்கள் குறைஞ்சிருக்கிறாங்களா, கூடியிருக்கிறாங்களா? அந்த குர்ஆன் படி உள்ளபடியே வாழக்கூடிய மக்கள் இன்றைய காலத்தில் அதிகரித்திருக்கிறார்களா, குறைந்திருக்கிறார்களா? குறைந்திருந்தால் அவர்கள் அதிகரிக்க செய்வதற்கு என்ன வழி அப்படின்னு அவர் கேட்கிறார். இந்த குர்ஆன் படி வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகரித்துக் கொண்டே வருகிறார்கள் என்கிற மாதிரியும் உலக வரலாற்றில் கிடையாதுங்க. குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்கிற மாதிரியும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் சரியான பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் அந்த காலத்தில் அப்படி ஏத்தமா இருக்கும். அதை மறக்கக்கூடிய காலமா வந்தா அப்படி இறங்கும், அப்படி ஏறும், அப்படி இறங்குமே தவிர நபிகள் நாயகம் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரே சீரா வளர்ந்துகிட்டே வருது என்று சொல்ற மாதிரியும் இருக்க இல்ல. அவங்க காலத்தில் இருந்ததை விட குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்க கிடையாது. இப்ப நம்ம வாழக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் முஸ்லிம்கள் வாழ்ந்ததை விட மேல் நிலையில் இருக்கிறார்கள், வளர்ச்சி நிலையில் இப்ப இருக்கிறோம். இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலத்துல எங்க அப்பன் பாட்டன் காலத்துல எந்த அளவுக்கு இஸ்லாத்தை கடைபிடித்தார்களோ அதை விட நல்லா கடைபிடி